இவர் கற்றுக் கொடுத்த விஷயம் என்னென்னா, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. அக்கிரம சிந்தை கொண்டிருப்பேன் என்றால் தேவனின் ஜெபத்திற்கு செவி கொடார். எல்லாம் நல்ல அழகாக பேசுகிறார். ஆனால் அபிகாயில் அப்படி வந்து நீ கர்த்தருடைய யுத்தத்தை செய்கிறாராமேன்னு கையெடுத்து கும்பிடுச்சு. அப்போவே ஸ்க்ரீன் பண்ணிட்டார், கண்ணில் ஸ்கேன் பண்ணிட்டார். ரூபவதியாக இருக்கான், அத்தனை வாழை பட்டயத்தை உருவி நிற்கிறான். போய் நாபால பீன்ஸ் வெட்டுற மாதிரி வெட்டலான்னு. இந்த அம்மா வந்து ஒரு ப்ரெசன்டேஷன், ஐயா நீ கர்த்தருடைய யுத்தத்தை செய்கிறாராமே, உங்களுடைய அடியால் சாப்பாடெல்லாம் எடுத்து வந்திருக்கிறேன், அந்த யூத சாப்பாடு இது வேறு ரூப உள்ளவளாக இருக்கிறா, அவன் குடிகாரன், இது கைப்படாத ரோஜா. பார்த்தோன்னே ஸ்கேன் பண்ணிட்டார் நம்மால் தாவீது. அவ்வளோதான், சரிப்பா எல்லாம் விட்ருங்க, சரி வேணாம், எவ்வளோ பேர் போய் நாபால் அடிக்கலாமான்னு எங்கேயா போச்சு உனக்கு அந்த மூளை? அந்த ஒரு பொட்டச்சியை பார்த்தோன்னு இருக்குது, எல்லாம் எரிமலையெல்லாம் இறங்கி சமபூமி ஆயிடுச்சு. அவ்வளோ வீக்குன்னு சொல்ல வரேன். நாபாலை வெட்டணும் கொத்துறோம் அப்படின்ற மாதிரி போன மனுஷன் இப்போது அபிகாயில் பார்த்தோன்னே எல்லாம் மாறிடுச்சு. அவ்வளோ பலவீனமாக இருக்குது. அந்த வனாந்தரத்தில் பொம்பளைங்களே இல்லாத நேரத்தில் இது உள்ளே வந்துச்சு. சரி, அந்த சாப்பாடெலாம் சாப்பிட்டாரு, அந்த அம்மாவை எதுவும் பண்ணல ஆரம்பிச்சிட்டார். கொஞ்ச நாளில் பாருங்கள், தாவீதுக்கு அனுகூலமான சூழ்நிலை இங்கே நடந்துச்சு. அது வரைக்கும் தெரியாத விஷயம்லாம் தெரிய வந்துச்சு நாபாலுக்கு. அதான் இந்த அம்மாவே சொல்லிச்சு, இந்த மாதிரிலாம் பண்ண ஐயா, நீ குடிச்சிட்டு உழுது கடுத்த, நான் போய் எல்லாம் பண்ணி உன்னை காப்பாற்றிட்டேன்னு சொல்லிச்சு. அவன் மிருகத்தின் இருதயம் போல் மாறி 10 நாளில் கர்த்தரை வாதித்தப்படல செத்தே போயிட்டான். இந்த செய்தியை கேட்டோடனே அடுத்து நம்மால் ஆள் அனுப்புகிறார், யோவா போயால கூட்டுன்னு வாடு. அது பாருங்கள், எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாலும் அந்த பொண்ணு தான் வரும். அபிகாயில் போய் இவர் பார்த்தா கூட அப்னவமும் இப்போ சாரீ வாங்கினா ஜாக்கெட்டு பிட்டு சேர்த்து வருது இல்லையா, சட்டை வாங்கினா பேண்ட்டு தரோம், பேண்ட்டு வாங்கினா பெல்ட்டு தரோம், அந்த மாதிரி காம்போ ஆஃபர் மாதிரி வந்துடுச்சு. எது அப்னவமும் ஒரு பொம்பளை வாழறதுக்கு அது உள்ளே வருது பரமனையாட்டியா. அது யார், அது என்ன ஒன்றும் தெரியாது, நமக்கும் தெரியாது, அவருக்கும் தெரியாது. அது அபிகாயிலோடு கூட அக்கான்னு சுற்றின்னு இருந்தது. அது இவன் குடிகாரன், அவன் செத்துட்டான், அந்த சாப்டர் முடிஞ்சிடுச்சு. அப்னவன் யாருன்னே தெரியாது, அதுவும் மறுபடியாட்டி ஆயிடுச்சு. வந்தார வாழ வைக்க வையகமாக மாறிட்டார் தாவீதுன்னு சொல்ல வரேன். இதை பார்த்தோன்னு தான் சவுல் பார்த்தோம், இதுக்கு மேலே தாங்க அது தூக்காவில். அவனை பாரு, என் கட்சி என் கொடி அவனை எவ்வளோ உயர்த்தியது. அவன் மூஞ்சிக்கு இப்போ மறுமனைட்டிகள் கேட்குதா, தாவீது கொன்றது 10,000 ஆடினப்பே தெரியும் எனக்கு அப்படின்ட்டு. அது ஒரு பிரச்சனை. அதுதான் அவளை கொண்டு போய் அந்த பல்தியன் லூயிஸ் பட்டணத்தில் இருக்கிறானே, அந்த பல்தியன் ஆகிய அந்த மனுஷனுக்கு கட்டி வைக்கிறான். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய